நீதான் ஈடுபானை கட்டப்போகணும். நீதான் ஜாக்சன் துரை என்பவரோ காட்ஸ். ஏது வெகு தூரம் வந்துவிட்டு நட்பு அழைத்ததாக அறிகிறேன். அதே விரும்பி நானும் வந்துள்ளேன். நட்பு வேண்டும், அதற்கேற்ற நடத்தையிலும் இடம் கற்றுக் கொடுக்கும் தமிழினம். நீர் கற்றுக் கொடுக்கும் முயற்சி பெற அறிவினா நவாப்பிலும் இருந்து நாட்டுரிமை பெற்று பகுந்தாக நீயாக ஏன் பேடி காடு வரவில்லை? பேடி கொடுப்பது நாங்கள், இல்லாவிட்டால் இந்த நாட்டுக்குள்ளே நுழைந்திருக்க முடியாது. இருமாப்பும் இன்னும் ஒளிவில்லை உன்னிடம். எல்லாம் உடைப்பிருந்தவை ஒழியாது. உன் மீது குற்றம் சுமத்துகின்றேன். என்னவென்று? எத்தனை கணக்கில் அடங்காது. எண்ணிக்கை தெரியாத குற்றம். எனக்கா எண்ணிக்கை தெரியவில்லை. அகம் பிடித்தவனை சொல்வதை கேள். உன்னிடத்தில் விலையோ விளைச்சலுக்கு கிஸ்தி கொடுக்கவில்லை. எங்கள் பேரரசுக்கு பேராசிற்கு கீழடுக்கு திரை பணம் செலுத்தவில்லை. வெகு காலமாக வரி பணம் வந்து சேரவில்லை. இந்த பாக்கிக்கெல்லாம் வட்டியும் செலுத்தவில்லை. கிஸ்தி திரை வரி வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது. உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோட வயலுக்கு வந்தாயா? நீர் பாய்ச்சி நிறைய கண்டாயா? நாட்டு நட்டாயா? களை பறிந்தாயா? காலையும் உழவருக்கு கஞ்சி காலையும் சுமந்தாயா? அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குள்ள பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா? அல்லது நீ மாமனா மச்சானா? மாலை கேட்டவனை எதுக்கு கேட்கிறேன்? என்ன மீசை முடிக்கி அதிகாரம் விட்டு உன்னை கையோடு அழைத்து வர ஆள் அனுப்பினேனே. அப்படியா? நீ அனுப்பின ஆள் மிகவும் புத்திசாலி. என்னை அழைத்து வர நோக்கத்தோடு எவனும் தலைக்கடை இல்லை. அந்த பக்கம் எங்களோட பெருமை தெரிந்தவன் அவன். ஆனால் இது போன்ற ஒரு கடிதத்தை எழுதவும் இதுவரை எவனுக்கும் தெரிந்து பிறந்ததில்லை. எழுதிவிட்டதால் என் முன்னே கூறிய உன்னை இணையோடு விட்டு வைப்பது என் குற்றம். தொடுகின்ற மீசை அடகு அடகு என்ற நட்பு நாடி வந்த உறவு முறை தடுக்கின்றது. என்ன மீசையை முடிக்கின்றாயா? அது ஆபத்தறிக்குடி. உன்னை நான் சீரை பிடிக்க உத்தரவிடுகின்றேன். என்ன வயசல் பார்க்கலாம். மானம் அழைக்கவில்லை விடையா? மழை தமிழனுக்கு என் மனையில் கையெழுத்த உன் தலை உழுந்து போகட்டும்.